குரோதி வருடம் சித்திரை மாத பலன்கள் 14/4/2024 முதல் 13/5/2024 வரையிலான பலன்கள். மாதிரிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் இல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். இப்பொழுது குரோதி சித்திரை மாத பிறப்பு வருகிறது. இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த மாதத்திற்கென்றே ஒரு பாடல் உண்டு. தமிழ் வருட பிறப்பென்னும் முதலாம் மாதம். தமிழ் வருடத்தில் இது முதல் மாதம். தங்க நிலா வானத்தில் ஜொலிக்கும் மாதம். சித்ரா பௌர்ணமி இந்த மாதம்தான் வருகிறது. அனைத்து பௌர்ணமிகளிலும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. விழாவெல்லாம் கொண்டாடுவார்கள். அமுதினிய வாழ்விற்கு அடித்தளத்தை அமைத்திடவே சிந்திக்க வைக்கும் மாதம். இந்த மாதம் பிறந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? வருஷம் பிறந்துருச்சு, இனிமேல் நம்ம சித்திரை பிறந்துருச்சு, கல்யாணம் காட்சி செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும், கடைகள் வைக்கிறதுனா அதுக்கான முயற்சி பண்ணணும். இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை அவர்களுக்கு வந்து விடுமா. சித்திரா பௌர்ணமியில் இல்லந்தோறும் சித்திர குப்தனுக்கு பொங்கல் வைத்து முத்திரையை பதிக்கின்ற நல்ல மாதம். இதில் சித்திர குப்தனுடைய வழிபாடு சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு வைத்துக் கொள்ளணுமா. ஏன்னா அவர் தான் பாவ புண்ணியத்தை பதிந்து வைக்கின்றவர். நம்முடைய நாம் செய்கிற பாவம் புண்ணியத்தை எல்லாம் பதிந்து வைக்கின்றவர். அவருக்காக கொண்டாடுகின்ற ஒரு விழா. முக்கியமாய் திருதியில் தங்கம் வாங்க தக்க விதம் மக்கள் எல்லாம் நினைக்கும் மாதம். இந்த சித்திரையில் தான் அட்சய திருதியின்னு வருது. இந்த அட்சய திருதியை வந்தால் மக்கள் எல்லாம் தங்கம் வாங்குவதற்காக ஆசைப்படுவார்கள். ஆனால் தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை, ஒரு மங்கள பொருட்கள் எது வேண்டுமானாலும் வாங்கலாம். சாமி படம் வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். மஞ்சள் வண்ண பொருட்கள், மஞ்சள் பட்டு, வீட்டு உபயோகப் பொருட்கள், பாத்திரங்கள் எல்லாம் கூட வாங்கலாம். அப்படி வாங்கிறதுக்கு உகந்த மாதம். தடை கொடுக்கும் அக்கினி நட்சத்திரத்தை எக்காலும் வரவேற்கும் இனிய மாதம். இந்த சித்திரை பிறந்துருச்சுனாலே அக்கினி நட்சத்திர தொடுப்புன்னு வரும். அதில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. அது எந்த தேதிங்கிறத நான் சொல்லுகிற டெய்லி தினசரி பலன்களில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அந்த தேதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அக்கினி நட்சத்திர தொடுப்புன்னு இருக்கும். அந்த காலத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க. எழில் ராம நவமியினை ஏற்ற மாதம் இம்மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் அப்படின்னு பாடல். ராமநவமின்னு வரக்கூடியது இதுதான். ராமபிரான் பிறந்தது 7வது அவதாரம். அவர் 7வது நட்சத்திரம் புனர்பூசம். ஆனால் பிறந்த திதி நவமி. ராமநவமின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அன்றைய தினம் நம்ம ராமபிரானை கும்பிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சேமமும் சிறப்பும் கிடைக்கும் என்பது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் தொடங்குகிற பொழுது சூரியன் உச்சம். மேஷத்தில் குரு இருக்கிறார். சரி, மீனத்தில் என்ன இருக்குன்னா சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் உச்சமாக இருந்து புதனோடு கூடனா புத சுக்கிர யோகம்னு ஒரு யோகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு, அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு, மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த புத சுக்கிர யோகம் செயல்படும். அவர்கள் வாழ்க்கையில் தனஸ்தானம் வலுவடையுது இல்லையா. ஆகையினால சரி, செவ்வாய் சனி கும்பத்தில் சேர்ந்திருக்கலாமானா அது சேர்ந்திருக்கக்கூடாது. மிகப்பெரிய தொல்லைகள் எல்லாம் வரும். அதுலேயும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக 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 கவனம் தேவை. அதனுடைய எதிரொலியாக என்ன இருக்கும் அப்படின்னா, திடீர் மாற்றங்கள் வரும். பொது வாழ்வில் இருக்கவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் நிறைய வரும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலையும் பல குழப்பங்கள் வரும். அரசியல் எல்லாம் ரொம்ப கொந்தளிப்புகள் எல்லாம் வரலாம். அதனால சனி செவ்வாய் சேர்க்கை காலத்தில் குறிப்பாக யாராக இருந்தாலுமே கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இது இருக்குது. அதுக்கு பிறகு இந்த மாதம் என்ன ஒரு முக்கியமான நிகழ்வுனா, நீண்ட நாட்களாக மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த குரு பெயர்ச்சி நிகழவிருக்கு. குரு பெயர்ச்சிங்கிறது அற்புதமான குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி விழா குரு பெயர்ச்சிக்கு முன்னாடியே போய் கும்பிடுறது சில ராசி. சில பேருக்கு பெயர்ச்சிக்கு பின்னால் போய் கும்பிடலாம், சிலருக்கு பெயர்ச்சி அன்றைக்கே போய் கும்பிடணும். இந்த முறை குரு ரிஷபராசிக்கு வருது. அதாவது ரிஷபத்துக்கு வரபோது மேசராசிக்கு இருக்க குரு ரிஷபத்துக்கு வருது. குருவுக்கு அது பகை வீடு. பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு வர்றதுனால பல மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் கொடுக்கும். நம்ம ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, சுய ஜாதகம் நல்லா இருந்தால் நினச்சதெல்லாம் நடக்கும், நிம்மதி கிடைக்கும், தொட்டது துளங்கும். சரி, சுய ஜாதகம் பலமிழந்திருந்தால் யோக பலம் பெற்ற நாளில் குறிப்பிட்ட வழிபாடுகளை வைத்துக்கொள்ளணும். வார வழிபாடு, மாத வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுலாம் இருக்குது. இவைகளை வச்சுக்கோணும். இந்த குரு மாபெரும் கிரகம் குரு. அந்த குரு ரிஷபத்தில் இருக்கிற போது எந்தெந்த இடத்தையெல்லாம் பார்க்குதோ, குரு பார்க்குற இடமெல்லாம் புனிதம் அடையுமா. அது பார்க்குற 3 ராசிகள் என்ன ராசின்னா, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி. இந்த 3 ராசிக்கும் இந்த குரோதி வருஷம் அற்புதமான வருஷமாக அமைய போகுது. அவர்களுக்கு எதை நினைச்சாலும் நினைச்சதை உடனே செய்யலாம். பொருளாதாரத்தில் பணம் பல வழிகளிலும் பையை நிரப்ப போகுது. அது மட்டுமல்ல, தொழில், உத்தியோகம், வருமானம்
எல்லா வழிகளிலையும் அவர் எதெல்லாம் நினைக்கிறார்களோ எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் ஆண்டாக அவர்களுக்கு இந்த ஆண்டு வரும், இந்த மாதமும் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக நம்பிக்கை வைக்க வேண்டியது எதில்? இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறது 2 கை, வலது கை, இடது கை. இவை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நீங்கள் வைக்க வேண்டிய மாதம் எதில் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தில் வைக்கணும். அதுலேயும் சித்திரகுப்தருக்கு விழாவெடுக்கிற பொழுது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நம்ம பாவ புண்ணியத்தை பதிந்து வைக்கிறவர், பாவக்கணக்கை குறைச்சி எழுதி புண்ணிய கணக்கை கூட்டி எழுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இனிமேல் பாவம் நான் செய்யாமல் இருக்கவும் புண்ணியம் கூடுதலாக செய்யவும் நீ வழிகாட்டுன்னு சொல்லணுமா. பாவ புண்ணியம் பதிந்து வைக்கின்ற தேவலோகத்து சித்திரகுப்தனே, எனது பாவத்தின் எண்ணிக்கை குறையவும் எனது புண்ணியத்தின் எண்ணிக்கை கூடவும் உனது அருளினை உடனே வழங்கு. மனதில் நினைத்தது மறுகணம் நடைபெற வாழ்க்கை பாதையில் வளர்ச்சியை கூட்டு. யாக்கை எடுத்த பயனை காட்டு ஆவலுடன் உன்னை அழைத்தேன், நீயும் பூவை சூட்டி போற்றுகின்றேன் என்று சொல்லி ஒரு பாடல். அதாவது அந்த சித்திரகுப்தனுக்கு உகந்த நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு இல்லத்தில் கரகம் வச்சு அது மேலே தேங்காய் மாங்காய் வைக்கணும். எப்போவுமே கரகத்துக்கு தேங்காய் வைப்பாங்க. ஆனால் இந்த சித்திரகுப்தனை கும்பிடுற போது மாங்காய் வச்சு சித்திரகுப்தன் படிகளப்புன்னு ஒரு 7 எழுத்தாணியும் வைப்பாங்க. வச்சு நகரத்தார் பகுதியில எல்லாம் செட்டிநாட்டு பகுதியில் கும்பிடுவாங்க. இப்போ அனைத்து பகுதியிலையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சித்திரகுப்தனுக்கு உள்ள கோவில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் தனி கோவில் இருக்குது, அருப்புக்கோட்டை அமுதலிங்கேஸ்வரர் கோயிலில் இருக்குது, இப்போ புதிதாக பிள்ளையார்பட்டிங்கிற ஊர்லேயும் கட்டியிருக்காங்க. பொதுவாக இந்த கோயில்களில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதம்னு எடுத்துக்கிட்டால் மாதம் 1ஆம் தேதி வருடப்பிறப்பு அன்றைக்கு எழுந்திரிச்சோடனே அவங்க உள்ளங்கையை பார்த்து பூஜை ரூமில் போய் தெய்வ படங்களை பார்த்து வருடப்பிறப்பினுடைய அந்த வருட தொடக்கத்தை நம்ம சிறப்பாக அமைத்து கொள்ளணும். அடுத்து சித்திரை 4 ராமநவமி வருது, ராமபிரானை கும்பிடணும். ராமபிரான் சீதா பிராட்டியை கும்பிட்டா நல்லது. அதற்கு பிறகு சித்ரா பௌர்ணமி சித்திரை 10ஆம் தேதி அன்றைக்கு வருது. சித்திரை 21 அக்கி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதை ஆரம்பித்து 28/5/2024 வரைக்கும் இருக்குது. 4/5 28/5 வரை இருக்குது. அதுக்கு பிறகு சித்திரை 27 அட்சய திருதியை. அதற்கு பிறகு இந்த மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா, அவருடைய கல்யாணங்கள்லாம் நடக்கிற மாதம். இப்படிப்பட்ட வழிபாடுகள் அதிகமாகவும் நமது பரம்பொருளுக்கு உகந்த மாதமாகவும் இருக்கக்கூடிய வருடத்தின் முதல் மாதத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவதோடு குரு பெயர்ச்சி அன்றைக்கு அனைத்து ராசிக்காரர்களும் அதிகாலையிலேயே குருவை வழிபட வேண்டும். இல்லை என்றாலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சியால் குரு பார்வை பெறும் 3 ராசிக்காரர்களும் அவசியம் முன்னதாகவே வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்று சொல்லி இனி இந்த 12 ராசிகளுக்கும் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும் மாதம். இதுவரை உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இந்த மாதம் சித்திரை 18ஆம் தேதி அன்றைக்கு ரிஷபத்துக்கு செல்கிறார். அப்படி ரிஷபத்திற்கு செல்கின்ற பொழுது அவர் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். அந்த அடிப்படையில் 6, 8, 10 ஆகிய 3 இடங்களை பார்ப்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரலாம். செய்தொழில் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலே நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரம் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது. மாத தொடக்கம் முதல் சித்திரை 8 வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இம்மாதம் இனிய மாதமாக அமைய குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இம்மாதம் விரயஸ்தானத்திலே சூரியன் குரு இருக்கிறார். அஷ்டமாதிபதி 12இல் இருப்பதனாலே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழிலிலே லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். 10ஆம் இடத்திலே செவ்வாயோடு சனி இருப்பதால் இடம்பூமி வாங்கும் யோகம் உண்டு. இடமாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கும். குரு பெயர்ச்சிக்கு பின்னாலே உங்கள் ராசிக்கே குரு பகவான் வருவதனாலே 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கப் போவதாலே குடும்பத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். இம்மாதம் இனிய மாதமாக அமைய துர்க்கையை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் சிறப்பாகி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் விதத்திலேயே
சித்திரை மாதம் இருக்கிறது. இதன் கிரகநிலைகளை பார்க்கிற பொழுது 9ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனாலே பொன் பொருள்கள் நன்றாக உங்களுக்கு வாங்கும் யோகம் உண்டு. புதிய திருப்பங்கள் ஏற்படும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாய் வழி ஆதரவு உண்டு. குரு பார்வையின் பலனாக சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. நட்பால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் இலக்குமி. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் குரு 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். லாபத்திற்கு குரு வருகின்ற பொழுது லாபம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, சொந்தமாக செய்யலாமா என்று விஆர்எஸ்ஸில் வெளியில் வந்து செய்ய நினைப்பார்கள். அப்படி செய்வதற்கு நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். சித்திரை 12ஆம் தேதி சுக்கிரனும் மேஷத்துக்கு வருகின்ற பொழுது இன்னும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பொதுவாகவே இந்த குரு பயிற்சியின் விளைவாக உங்களுக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய 3 இடங்களும் புனிதமடைகின்றன. திருமணம் நடைபெறவில்லையே, காலங்காலமாக கடந்த 4-5 வருடங்களாக பேசிவிட்டு போகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகளின் எதிர்காலம் என்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். இந்த மாதம் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் சனி பகவான். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. இனிமேல் 10ஆம் இடத்திற்கு குரு வரப்போகின்றார். சித்திரை 18ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10இல் குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே இருக்கும் இடத்திலேயே இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோகம், தொழிலே மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. அதே நேரம் மாத தொடக்கத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற பொழுது சில காரியங்கள் முரண்பாடாகவே நீங்கள் நடக்கும் என்று நினைத்த காரியம் நடைபெறாமல் போகலாம். நண்பர்கள் கூட பகையாகலாம். உறவினர்கள் பகைகளை வளர்த்துக் கொள்ளாதிருப்பது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே எதை செய்ய நினைத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. மேலும் இம்மாதம் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே அஷ்டமத்திலே குரு இருக்கின்றார். அவர் 18ஆம் தேதி 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்திற்கு வந்த பின்னால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. குரு உங்கள் ராசியை பார்க்கும் ராசியில் முதல் ராசியாக இருப்பதனாலே முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்வீர்கள். நடக்காத காரியங்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது. சென்ற வருடத்தில் நடைபெறாதது சென்ற மாதத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் இப்பொழுது நடைபெறும். குறிப்பாக குரு பார்வை 1, 3, 5இல் பதிவதனாலே உடன்பிறப்புகளில் விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தகராறுகள் தானாக விலகும். படிப்படியான முன்னேற்றம், பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக வரும் நிலை, உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகல்வது போன்றவைகள் எல்லாம் நகழப்போகின்றது. அது மட்டுமல்ல, புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் எண்ணமும் உங்களுக்கு உருவாகலாம். இம்மாதம் உங்களுக்கு மேலும் இனிய மாதமாக அமைய வடக்கு நோக்கி விநாயகரை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அஷ்டமத்தில் குரு பகவான் அடியெடுத்து வைக்கப் போகின்றார். அஷ்டமத்து குரு என்றாலே அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. எனவே நல்ல ஓய்வு உங்களுக்கு தேவை. ரொம்ப அலைச்சலை மேற்கொள்ள வேண்டாம். அப்படி இருந்தாலும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அது மட்டுமல்ல, உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். 8ஆம் இடத்திற்கு எப்பொழுது குரு வருகிறார் என்றால், அதாவது 1/5/2024 சித்திரை 18ஆம் தேதி அன்றைக்கு குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. எனவே வாரம் இனிமேல் நீங்கள் குருவை கும்பிட வேண்டும். வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குருவை வழிபடுவதன் மூலமே நன்மைகளை அதிகம் பெற முடியும். அதே நேரத்தில் இந்த மாதம் என்று எடுத்துக்கொண்டால் சித்திரை 12ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வருகின்றார். சுக்கிர பார்வை இருப்பதனாலே ஓரளவு உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகலாம். தொழில் உத்தியோகத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளாவிட்டாலும் தேவைக்கேற்ப தொகை வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய இலக்குமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம், யோகமான மாதம். காரணம், குரு பயிற்சி நிகழவிருக்கின்றது. குரு பயிற்சியின் விளைவாக குரு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்வை உங்கள் ராசியிலும் பதிகிறது, சகாயஸ்தானம் லாபஸ்தானத்திலும் பதிகிறது. எனவே தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவுவார்கள். இதுவரை நடைபெறவில்லையே என்று நினைத்த காரியங்கள் இனி நடைபெறப் போகிறது. அயல்நாட்டிலிருந்து கூட நல்ல அழைப்புகள் வரலாம். இந்த மாதம் மிக மிக உங்களுக்கு ஒரு இனிய மாதம். அதே நேரத்தில் உங்களுடைய வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் சர்ப்ப விநாயகரை நீங்கள் வழிபடுவது சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். எனவே வழிபாட்டு மூலமும் நீங்கள் வளர்ச்சியை காணலாம். அதே நேரம் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தன் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை மாத தொடக்கத்தில் இருக்கிறது. ஆனால் சித்திரை 18க்கு மேல் 6ஆம் இடத்திற்கு குரு செல்கிறார். கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் 6இல் வருகின்ற பொழுது நன்மையை செய்ய வேண்டும் என்பார்கள். அதன் பார்வை என்று எடுத்துக்கொண்டால் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். தங்கு தடைகள் தானாக விலகும். தொழிலிலே புதிய வாய்ப்புகள், அதாவது புதிய முயற்சி செய்து நீங்கள் ஏதேனும் தொழிலை வளப்படுத்த நினைத்தால், அதை உருவாக்க நினைத்தால் அதற்கான முயற்சிகள் கைகூடும். அதே நேரத்திலே வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அரசு வழியிலும் ஆதரவு கிடைக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய ராசிக்கு 3இலே சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க வழி கிடைக்கும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய ஆதியந்த பிரபுவை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2இலே சனி, அதோடு செவ்வாய். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலாது. இருந்தாலும் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். தனாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் பணம் நன்றாக புழங்கும். ஆனால் மன நிம்மதியே இருக்காது. கேது உங்களுடைய ராசிக்கு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது இருக்கும் இடம் கன்னி ராசி. எனவே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாகும். பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். சித்திரை 18ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பின்னால் உங்கள் ராசியை குரு பார்க்கப் போகிறார். அதிலும் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. சென்ற மாதத்தில் நடைபெறாத காரியங்கள் எல்லாம் துரிதமாக நடைபெறப் போகிறது. மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடும் குரு வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், செவ்வாயும் அதோடு இணைந்து முரண்பாடான கிரக சேர்க்கை. சித்திரை 9ஆம் தேதி மீனத்திற்கு செவ்வாய் செல்கிறார். எனவே மாத தொடக்கம் முதல் 9 நாட்கள் மிக 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 கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உள்ளத்தில் அமைதியின்மையாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் நண்பர்கள் பகையாகலாம். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். யாரையும் நம்பி செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். தொழிலில் கூட புதிய பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். ஆனால் குரு பேச்சுக்கு பின்னாலே ஓரளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பேச்சுக்கு பின்னாலும் நீங்கள் நினைத்தது நடக்கும். குரு பேச்சு அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அதன் பார்வை 8, 10, 12இல் பதிவதனாலே குருவை கும்பிடுங்கள். குரு பேச்சு அன்றைக்கே குருவை போய் வழிபடுவது நல்லது. குரு பார்வை மூலம் குடும்பத்தில் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இழந்தவைகளை எடுத்துக் கொடுக்க வழிபிறக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு இனிய மாதம். புத சுக்கிர யோகம் இருக்கிறது. ராசியிலேயே சுக்கிரன் உச்சம். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் களத்திரத்தின் வழியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதாவது வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லையே என்று கவலைப்பட்டால் வேலை கிடைக்கும். அதே நேரம் குடும்பத்திலும் சுப செலவுகள் அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் 2இலே குரு இருக்கின்றார். இப்பொழுது ராசிநாதன் 2இல் இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் வளம், அதே நேரத்திலே மங்கள செய்திகள், மனை தேடி வரும் சூழ்நிலை எல்லாம் நன்றாக இருக்கிறது. என்றாலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பதால் அயல்நாட்டில் உள்ளவர்கள் தாய்நாடு திரும்பும் சூழல் உருவாகலாம். எனவே ராகு கேதுகளுக்கு நீங்கள் பிரீதி செய்ய வேண்டும். அதே நேரம் ராமர் சீதை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். இங்கனம் வழிபாடுகள் மூலம் உங்களுக்கு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இயலும். 12 ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்க இந்த குரோதி ஆண்டின் சித்திரை மாதம் சிறப்பான மாதமாக அமைய எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம்.